கடந்த பொதுத் தேர்தலில் காணப்பட்ட அரசியல் நிலைத்தன்மை மற்றும் தொங்கும் நாடாளுமன்றம் மீண்டும் ஏற்படுவதை தடுப்பதற்கு மலேசியாவுக்கு இருகட்சி முறை தேவையென முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதேர் அழைப்பு விடுத்துள்ளார். கூட்டணி அரசாங்கம் மக்களின் ஆதரவை இழந்துவிட்டதோடு பிளவுபட்ட கட்சிகள் மற்றும் பிரிந்து கிடக்கும் தரப்பினரால் நிலையான அரசாங்கத்தை அமைப்பதற்கு எந்த ஒரு தனிக்கட்சியும் ஆற்றலை இழந்துவிட்டதாக மகாதேர் கூறினார். பிளவு இருந்தால் நீங்கள் பலவீனமாகி விடுவீர்கள். 5 கட்சிகளாக உடைந்துள்ள அம்னோவில் இதுதான் நடக்கிறது என அவர் சுட்டிக்காட்டினார். 70 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்த வலுவான அம்னோ 5ஆக பிளவுபட்டது. நீங்கள் 5ஆக பிரியும் போது உங்கள் ஆதரவும் பிரியும். பெரும்பான்மையை உருவாக்கும் அளவுக்கு யாரும் வலுவாக இருக்க மாட்டார்கள் என சைட் அமீட் அல்பர் எழுதிய ஐடியாலிஸ் புத்தகத்தின் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது மகாதீர் தெரிவித்தார். இப்போது எங்களிடம் இருப்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு அரசாங்கம். இது மக்களுக்கு பிடிக்காத அரசு என்றும் அவர் கூறினார். 2 மேலாதிக்க அரசியல் கட்சிகளை கொண்ட பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருந்து மலேசியா புதிய உத்வேகம் பெற வேண்டும் என்று மகாதேர் ஆலோசனை தெரிவித்தார். மேலும் மக்களின் விருப்பத்தை பிரதிபலிக்கும் நிலையான அரசாங்கத்தை உறுதி செய்ய இருகட்சி அமைப்பை நோக்கி நகர்வதும் அவசியம் என அவர் வலியுறுத்தினார்.